ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு திருமணம், ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாலே அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது எல்லாமே கார்ட்டிசால் லெவல் அதிகமாகுது. இது வந்து உங்களுடைய கருமுட்டையோட டிஎன்ஏவே வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு யோகா பயிற்சிகள், மெடிடேஷன், இல்லை நம்ம அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கலாம். துளசி சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்ச வேலைகளை ரெகுலராக டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மியூசிக் இது கேட்குறது, நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, சன்லைட் எக்ஸ்போஷரில் வந்து இருக்கிறது, இதெல்லாமே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. 4வதாக நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கணும். தூக்கம் அப்படிங்கிறது ரெஸ்ட் மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியாகி உடம்புக்கு தேவையான நல்ல ஹார்மோன்ஸும் வந்து கிடைக்கிறது இந்த நைட் நேரத்தில் தான். நைட்டில் குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம் இரவு தூக்கம்ங்கிறது அவசியம். அதுவும் எந்த டைமில் நீங்கள் தூங்குறீங்க அப்படிங்கிறதும் அவசியம். நைட்டு 12 மணிக்கு நான் தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 2 மணிக்கு தூங்கிட்டு 10 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறது 8 மணி நேர கணக்கு வந்து கிடையாது. நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே தான் நமக்கு மெலட்டோனின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பிக்கும். நைட்டில் 2 மணிக்கு தான் அது பீக்குக்கு வந்து போகும். திருப்பி வந்து மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா கார்ட்டிசால் லெவல்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ மெலட்டோனினோட அளவு வந்து குறையும். ஸோ நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தூக்கம் தான் ஆரோக்கியமான ஒரு தூக்கம். ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம்.